நானே ஆக்டர் ஆகணும் ஒரே ஆசையா இருக்கறேன். எவ்வளவு காசு வேணாலும் நான் கொடுக்குவேன். நான் இப்போ வந்து ஒரு நல்ல டைரக்டர் தேடிட்டு இருக்கேன். ஒரு நல்ல படத்தால தான் ஒரு நல்ல ஆக்டர் வந்து ப்ரமோஷன் ஆவான். அதனால ஃபர்ஸ்ட் நல்ல டைரக்டர் நான் தேடிட்டு இருக்கேன். இப்போ ஏதோ ரெண்டு பேர் வந்து சூப்பரான டைரக்டர்னு சொன்னாங்க. ஒருத்தன் பேர் வந்து கவிராஜ், இன்னொருத்தன் பேர் வெற்றி. சரி, அவங்க ரெண்டு பேர்ல யாரு நான் கேக்குற அமௌண்ட்டுக்கு ஒத்துக்கறாங்கன்னோ, அப்புறம் யாரு படம் சூப்பரா சொல்றாங்களோ அந்த டைரக்டருக்கு வந்து நம்ம அமௌண்ட் கொடுத்து அந்த படத்துல நடிக்க போறோம். வாங்க ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ள போவோம். வணக்கம், நான் தான் கவிராஜ். நான் ஒரு டைரக்டர். டைரக்டர் சார், என் பேர் அஜய். நான் ஒரு படம் நடிக்க போறேன். அதுக்கு நீங்க தான் கதை எழுதி தரணும். எவ்வளோ அமௌண்ட் கொடுப்பீங்க? நீங்க எவ்வளவு அமௌண்ட் கேக்குறீங்களோ அவ்வளவு அமௌண்ட் கொடுப்பேன். அப்படியா? ஒரு டான்ஸ் ஆடு. டான்ஸில் விஜயவே மிஞ்சிருவியாட்டங்குதே. நடையில ஸ்டைலா சூப்பர் ஸ்டார் மாதிரி இருக்கிறியடா. ஃபைட்டிங் சீன்ல அர்ஜுன் மாதிரி பண்றியடா. சிரிப்புல ஷாருக் கான் மாதிரி இருக்கிறியடா. எமோஷன்ல தேவதாஸ் மாதிரி இருக்கிறியடா. ஃபோன் எடுக்கிறதே என்ன ஸ்டைல்! வாவ் வாவ் வாவ்! கவிராஜ் சார், எப்படி சூப்பரா நடிச்சனா? சூப்பரா நடிச்சிங்க சார். நான் கதையை சொல்றதுக்கு முன்னாடி எவ்வளோ அமௌண்ட்னு நீங்க சொல்லிட்டா எனக்கு மன திருப்தியா இருக்கும் சார். நீங்களே எவ்வளவுன்னு சொல்லுங்க சார், பார்த்து பேசிக்கலாம். சார், ஒரு 100 ரூபாய் ஆகும் சார். என்கிட்ட 10 ரூபா தான் இருக்கு. சார், ஜோக் அடிக்காதீங்க சார். நான் வெறும் 1 கோடி தான் சார் கேட்டேன். கவிராஜ் சார், என்கிட்ட இருக்கிறதே 10,000 ரூபாய் தான் சார். டே அஜய், நீ எல்லாம் எங்கேருந்து தான் வர? நான் கூட அமௌண்ட் எவ்வளோ வேணாலும் கொடுக்குறேன்னு நினச்சா பணக்காரம் ஆட்டுக்குதுன்னு பார்த்தா 10,000 ரூபாய்க்கு எவன்டா உனக்கு படம் எடுக்குவான்? சார், நீங்க தான் சார் எடுத்து தரணும். வேற யாரு? எடுக்கிறேன் பாருப்ப. என்ன யாரும் படம் எடுக்க மாட்டாங்களா? சார், என் பேரு தான் வெற்றிவேல். நான் ஒரு டைரக்டர். உங்களுக்கு என்ன விஷயமா என்கிட்ட வந்திருக்கீங்க? சார், நீங்க என்ன படம் எடுக்கணும். ஓ, நீங்க ஒரு ஆக்டரா? ஆமா சார். சரி, நான் ஃபர்ஸ்ட் இப்ப கதை எனக்கு இப்ப ரீசெண்டா வந்து சொல்லிட்டுமா இல்ல அப்புறமா பேசிக்கலாமா? அப்புறமா பேசிக்கலாம்னு சொன்னா அவன் மாதிரி கதையை கேட்கறதுக்கு முன்னாடி அடிச்சுட்டு போயிடுவான். அதனால நம்ம இப்ப பொறுமையா கதையை கேட்டுட்டு என்ன வேணாலும் அமௌண்ட் சொல்லிக்கலாம். எஸ் சார், கதையை சொல்லிருங்க. இப்ப வந்து அரசியல்ல வந்து சும்மா விரிவாக்கமா எடுக்க போறோம், அந்த மாதிரி படம் தான் இது. சார், அரசியலா? சரி, படம் பேர் சொல்லுங்க. ஜனநாயகன். சார், படம் பேரே சூப்பரா இருக்கே சார். இப்ப படத்துல டைட்டில் எல்லாம் வந்து முடிச்சிட்டு அப்புறம் ஹீரோட என்ட்ரி சீன், ஓகேவா? ஹீரோட என்ட்ரி சீன் எப்படி பண்ணலாம் நான் வச்சிருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு குரங்கு இருக்கு. அந்த குரங்கு வந்து வாழைப்பழம் சாப்பிட்டு இருக்கு. அப்ப திடீர்னு நம்ம ஹீரோ வந்து அந்த வாழைப்பழத்தை பிடிக்கிட்டு போய் அவர் சாப்பிடுறாரு. இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோவோட ஃபர்ஸ்ட் என்ட்ரியே. சார், குரங்கு கிட்ட வாழைப்பழத்தை பிடிங்கி சாப்பிடுறதுனால அதோட வியாதி எதனா வந்து போகுது சார் எனக்கு. சரி, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் என்ட்ரி சொன்னாதான் உங்களுக்கு போர் அடிக்கும். இதே கிளைமேக்ஸ் சீன் நான் சொல்றேன் பாருங்க சார். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குரங்கு இருக்கு சார். அந்த குரங்கு வந்து 4-5 ரவுடி பிடிச்சி வச்சிருக்காங்க. அந்த ரவுடி கிட்ட அந்த குரங்கை காப்பாத்துறது தான் சார் கிளைமேக்ஸே. சார், இதுக்கு ஜனநாயகன் எதுக்கு சார் பேரு? அதுக்கு குரங்காயகன் அப்படின்னு பேர் வைக்கலாம் தானே சார்? சார், நல்லா இருக்கே சார். இந்த ஐடியா எனக்கு தோணலையே. இதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்ல ஏதோ அரசியல்னு சொன்னீங்க சார். ஆனா அரசியலுக்கு பதில் குரங்குது சார். அந்த குரங்கு பேர் தான் சார் அரசியல். குரங்கு பேர் அரசியலா? சிக்கி இல்ல ஜிம்மி அது மாதிரி வைக்கிறத விட்டு அரசியல்னு வச்சிருக்கீங்க சார். அதனால தான் நம்மளோட கதைலாம் எப்பயுமே ஹிட் ஆகுது. சரி சார், கதை இப்ப முக்காவாசி சொல்லிட்டேன். சரி, அப்படியே அமௌண்ட் எவ்வளவு கொடுக்குறீங்கன்னு சொல்லுங்க சார். நீங்களே அமௌண்ட் சொல்லுங்க சார். ஓ, அப்படியா? எப்படியோ போச்சுன்னா நான் சொன்ன கதைக்கெல்லாம் பார்த்தா ஒரு 1,50,00,000 ரூபாய் ஆகும் சார். அப்ப என்கிட்ட 10 ரூபாய் இருக்கு சார். சார், அப்படின்னா 10 கோடின்னு சொல்றீங்களா சார்? இல்ல சார், 10,000 ரூபாய் இருக்கு சார். டேய் அஜய், நீ போய் கஜாயம் சுடுறதுதான் லாக்கி. 10,000 ரூபாய்க்கு எவன்டா படம் எடுக்கலாம் சார்? அப்ப 10,000 ரூபாய்க்கு என்ன யாரும் படம் எடுக்க மாட்டாங்களா? எடுப்பாங்க சார். யார் சார்? அந்த 10,000 ரூபாய்க்கு பாம்பு தான்டா படம் எடுக்கும் சார். அப்ப டைரக்டர்லாம் எடுக்க மாட்டாங்களா? டேய், இவ்வளவு நேரம் சொல்லுங்க கூட நான் பொறுத்துக்க வேண்டாம். இப்போ நீ சொன்ன பத்தியா, அதுக்காகவே கப்பாலத்துக்கு கொண்டு விடணும் உனக்கு. யோ போயா, நீயும் கடியும் அதெல்லாம் குறைக்குதான் அரசியலா. போயா. படம் முடிஞ்சுப்பா, நன்றி.